சில ஆண்களுக்கு வந்து தன்னுடைய மனைவி வந்து தன்னை விட பொருளாதாரத்திலயோ, இல்ல ஏதோ ஒண்ணுத்துல சிறந்து இருந்தா, அத ஏத்துக்கிற மனப்பக்குவம் கூட இல்லன்னு நெனைக்கிறேன். நான் யார பத்தி பேசுறேன் அப்டின்னா, நேத்து வந்து பாத்தீங்கன்னா, மர்டர் பண்ணியிருக்காங்க. Instagramல ஒரு பெரிய ஒரு பிசினஸ் வுமன் அவங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த 1 மினிட் சாரி வந்து நெறைய பெண்களுக்கு உதவியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, நெறைய புதுமையான விஷயங்கள அவங்களுடைய பிசினஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. தனி ஆளா நின்னு இவ்ளோ தூரம் வந்து லட்சக்கணக்கில சம்பாரிக்கிற அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சரியா அமையாததுனால, நேத்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட ஏதோ ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு, அந்த ஹஸ்பண்ட் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ராகலட்சுமி அப்படின்றவங்கள மர்டர் பண்ணியிருக்காரு. மர்டர் பண்ணிட்டு பக்கத்து ரூம்லயே அவரும் வந்து சூசைட் போட்டு இறந்துட்டு, பசங்களுக்கு ஒரு மெசேஜ போட்டிருக்காரு. இவங்க தனியாளா நின்னு இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு 2 மகன்களையும் மருத்துவ படிப்புக்கு படிக்க வச்சிருக்காங்க. எனக்கு இங்க என்ன ஒரு கேள்வி அப்டின்னா, உங்களுக்கு ஒருத்தவங்க புடிக்கல, உங்களுக்கு ஒருத்தவங்க லைஃப்க்கு செட் ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அமைதியா பிரிஞ்சிடலாமே தவிர, இந்த மாதிரி அவங்களுடைய லைஃபயே கொலை பண்ணி, அவங்களோட லைஃபே கேள்விக்குறியாக்குறது, அவங்களுடைய கனவுகள குழி தோண்டி புதைச்சுட்டு, எப்படி போக மனசு வருதுன்னு தெரியல. இத பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காங்க அந்த பெண்மணி. ஆனா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு வரணுமான்னு தெரியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வினி ஸ்பாட்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பபாய்.